அலையே அலைய காட்டுல மழையே அல்லல்லே அல்லடூ செதற பதற உடுவன ஒதற அல்லல்லே அல்லடூ ஊரும் பிளட் 10,000 ஆறாவ கொண்டு அச்சாடி நீ எத்தனையோ வர்த்தகதா பார்த்தா அத்தனையும் வர்த்தினுதான் ஆக ஒன்ன மிஞ்சினவ யாரும் இல்ல செஞ்சிரு வச்சு ஜஸ்ட் அனதர் பர்சன் நீ பார்த்தா இச்சவலா ஹிஸ்டரிய கேட்டா மன்னனா வந்தனா ஊரலற கண்ணனா தொட்டனா பூமலற என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜனா ராவண ராவணா மன்னனா வந்தனா ஊரலற கண்ணனா தொட்டனா பூமலற என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜனா ராவண ராவணா உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன் நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான் ஒரலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா மன்னனா வந்தனா ஊரலற கண்ணனா தொட்டனா பூமலற என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜனா ராவண ராவணா தொட்டாட பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாலா ஹே சுட்டாட புல்லட்டானா தெரிகிற சல்கு கோனே சாலா I'm just chilling ஆயா கூலா ஆய ஹோ ப்ராப்பர் ஸ்டைலா ஒரா காலி நான் போடுற வெளியில க்ளோஸ் ரைட்டா டைட்டா குடுகிற மோஸ் மன்னனா வந்தனா ஊரலற கண்ணனா தொட்டனா பூமலற என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜனா ராவண Good morning, everyone. At this auspicious moment, we are highly honored to invite our respected correspondent sir, correspondent ma'am, and beloved chief guest to grace the stage. Your presence adds dignity and pride to this memorable occasion. We humbly request you to kindly come forward and take your esteemed place on the dais. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கோலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். சூரியனையும் தமிழையும் முதலில் வணங்கி அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு கார்த்தி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 20ஆம் ஆண்டு விகா 2026 ஆண்டு விழாவிற்கு அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புதிய விடியலுக்கு பூபாலம் பாட வெளிச்ச சூரியன் வீதி உலா வரும் நேரம் இது. கனிகள் பூக்களோடு கை கொடுக்கும் சங்கமம், வெளிச்சம் விளக்குகளோடு விளையாடும் சங்கமம், நதிகள் ஓடையோடு நடமாடும் சங்கமம் இந்த ஆண்டு விழா. கல்வி என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, மாணவர்களின் திறமை, ஒழுக்கம், கலாச்சாரம், படைப்பாற்றல் என எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும் ஒரு மகத்தான கலைதான் கல்வி. அந்த கல்வியை போதிக்கும் களம்தான் பள்ளி. அப்படிப்பட்ட பள்ளி நமது கார்த்தி வித்யாலயா பள்ளி. ஒரு வருடம் முழுவதும் மாணவர்கள் பள்ளியில் கற்றுக்கொண்ட அறிவு, கலை, பண்பாடு, ஒற்றுமை ஆகிய அனைத்தையும் ஒரே மேடையில் காணும் சந்தோஷ தருணமே இந்த விகா 2026 ஆண்டு விழா கொண்டாட்டம். ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் இவ்வாண்டு விழா இந்த ஆண்டும் நம் பள்ளியில் சிறப்பாக நடைபெற உள்ளது.
இவ்வாண்டு விழாவை ஏற்பாடு செய்ததோடு மட்டுமல்லாமல் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள நமது கார்த்தி வித்யாலயா கல்வி குழுமத்தின் நிறுவனர் திரு டாக்டர் எஸ்.ஏ. கார்த்திகேயன் ஐயா அவர்களையும், கார்த்தி வித்யாலயா பன்னாட்டு பள்ளியின் தாளர் திருமதி பூர்ணிமா கார்த்திகேயன் அம்மா அவர்களையும், சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய திரு கே.எஸ். பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் நாகை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும், தங்களது திறமையால் மேடையை அலங்கரிக்க காத்திருக்கும் மாணவ செல்வங்களையும், அவற்றை கண்டு களிக்க வருகை தந்திருக்கும் பெற்றோர்களையும் மற்றும் இருபால் ஆசிரிய பெருமக்களையும் விகா 2026 ஆண்டு விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். விழாவின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்திற்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்கள் அமைதியாக இருந்து தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனருண் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Next, with a great pride and reverence, we invite our school choir to lead us in singing the school anthem, a song that reflects the spirit and values of our institution. பள்ளி பாடலுக்கு அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பள்ளி பாடல். கார்த்தி வித்யாலயா மேல்நிலை பள்ளி, கார்த்தி வித்யாலயா மேல்நிலை பள்ளி, இயற்கை மிகு சூழலிலே அமைதிட்ட பள்ளி இது, அமைதிற்ற பள்ளி இது. உடலுறுதி இங்கு உண்டு, உள்ளதிற்கு வலிமையுண்டு, உடலுறுதி இங்கு உண்டு, உள்ளதிற்கு வலிமையுண்டு. கவி கலைகள் கணினி கல்வி கனிவு மிக்க போதனைகள், கவி கலைகள் கணினி கல்வி கனிவு மிக்க போதனைகள். கார்த்தி வித்யாலயா மேல்நிலை பள்ளி, கார்த்தி வித்யாலயா மேல்நிலை பள்ளி, இயற்கை மிகு சூழலிலே அமைதிற்ற பள்ளி இது, அமைதிற்ற பள்ளி இது. விழாவின் அடுத்த நிகழ்வாக குத்துவிளக்கேற்றும் நிகழ்வு. இருளை போக்கும் கதிரவனின் ஒளியைப் போல இவ்வாண்டு விழா பிரகாசிக்க குத்துவிளக்கேற்றி விழாவை துவங்கி வைக்க எமது பள்ளியின் நிறுவனர் ஐயா அவர்களையும், எமது பள்ளியின் தாளாளர் அம்மா அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர் ஐயா திரு எஸ்.கே. பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். In our rich tradition, lighting the lamp signifies the victory of light over darkness and knowledge over ignorance. May this divine flame illuminate our mind and hearts.
குத்துவிளக்கேற்றி விழாவை துவங்கி வைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக, இல்லத்திற்கு வந்த விருந்தினரை வரவேற்பது நமது பண்பாடு. அந்த வகையில் எங்களது பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று உரை நிகழ்த்த எமது மெட்ரிக் பள்ளியின் ஆசிரியை திருமதி பாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Morning everyone. I am extremely privileged to have this opportunity to welcome you all to our 20th annual celebration VICA 2026 today. It's a proud moment for all of us. We welcome you all to our VICA annual day program. I would like to take this opportunity to welcome our respected chairman sir, honorable correspondent ma'am. I welcome you sir. I welcome you ma'am. And our beloved chief guest SP sir Dr. K.S. Balakrishnan IPS in Nagapattinam district. I welcome you sir. Respected principal, teachers, parents and my dear students. Today is the day to celebrate our young, creative and talented students. So without a delay, let the curtains rise and the performance ends. Welcome one and all to the morning of celebration. I welcome you all once again. Thank you. நன்றி அம்மா. அடுத்ததாக, நமது சிறப்பு விருந்தினர் ஐயாவை பற்றி கூற வேண்டுமென்றால், கல்வி என்பது ஒரு மாணவரின் வாழ்க்கையை வடிவமைக்கும் வலிமையான ஆயுதம். அந்த ஆயுதத்தை கையில் கொண்டு தங்களது அர்ப்பணிப்பு, அனுபவம், சேவை மனப்பான்மை மூலம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தவறாமல் காவல்துறைக்கு மகுடம் சூட்டி கொண்டிருப்பவர் ஐயா திரு K.S. பாலகிருஷ்ணன் IPS அவர்கள். ஐயா அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். இதற்கு முன் சென்னை காவல் நல உதவி IGயாக பணியாற்றினார். தற்போது நாகையில் பொறுப்பேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுத்து வருவதோடு நாகை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். ஐயா அவர்களை நமது பள்ளி ஆண்டு விழாவிற்கு வரவேற்பதோடு மேலும் அவரது பணி சிறக்க பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் தருணம் விளங்குபவர் டாக்டர் K.S. பாலகிருஷ்ணன் அவர்கள். தமிழ்நாடு காவல்துறை சேவை அதிகாரியான அவர் மக்கள் சேவை, காவலர் நலன் மற்றும் சமூக விழிப்புணர்வு முயற்சிகளில் தனித்த அடையாளம் பெற்றவர். திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய போது காணாமல் போன கைபேசிகளை மீட்க தனி உதவி எண்ணை தொடங்கி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவினார். கோடை வெயிலில் பணியாற்றும் போக்குவரத்து காவலர்களின் நலனை கருத்தில் கொண்டு மோர், தொப்பிகள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி ஒரு மனிதநேய அதிகாரியாக அறியப்பட்டார். ரெட் ஹில்ஸ் மற்றும் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் துணை காவல் ஆணையராக பணியாற்றிய அவர் பொது மக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு மக்கள் நட்பு காவல் பணிகளை வலுப்படுத்தினார். 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் நலன் என்ற பொறுப்பை ஏற்று மாநிலம் முழுவதும் காவலர்களின் நலன் மற்றும் பணிச்சூழல் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு குறும்படங்கள், இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் UPSC தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக ஊக்கமளிக்கும் உரைகள், விரிவான அறிவு, ஒழுக்கமான தயாரிப்பு மற்றும் நேர்மையான சேவையே வெற்றியின் அடிப்படை என்ற செய்தியை அவர் தொடர்ந்து எடுத்து செல்கிறார். டாக்டர் K.S. பாலகிருஷ்ணன் அவர்கள் சட்டத்தின் காவலர் மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கையும் கூட. இந்த பொன்னான நேரத்தில் எங்கள் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை காண வந்துள்ள தங்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமிதம் கொள்ளும் கார்த்தி வித்யாலயா பள்ளி குழும தாளாளர், முதல்வர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள். It's now time to honor our district chief guest. We respectfully invite our correspondent sir and correspondent ma'am to grace the stage and facilitate the chief guest.
It gives us immense pleasure to invite our respected correspondent ma'am to deliver the presidential address. We humbly request you ma'am to enlighten us as with your inspiring words. Very good morning to one and all present here. Have a nice day, children. Yeah, this is your day. So before that, I have to say some words. It's my time to honor our chief guest. It's great, my immense pleasure to welcome you, sir. K.B. Balakrishnan, sir, Superintendent of Police, Nagapattinam District. Really, I will be thankful for your accepting our invitation and gracing this occasion. This is not just an annual day. We have showcased our talent of our students. This is a celebration of our students, of their learning and curiosity and what they have to be proceed in the classes. Everything is due to the hard work of our tireless teachers and our respected correspondent, sir. This is a day, it's not just an annual day. This is every school they have to focus on what is the event that will be happen. So this is the destinal of our annual day. And also I have to be, remember this is our Viga 2026 28th celebration of our annual day. It's not a number of 28th year. This is, we have to be, do our success. And because of your unwavering support of the parents, and really I will be thankful for your continuous support, and we have to stand as KVMS as the 20th year we have to reach today. And this is not just the KVMS school is not just to focus on academic excellence, it is focus on the entire curriculum that will be included our dance focus and extracurricular activities, and we just not make our students to be only the academic excellence. We have to make our each students to be created as one of the holistic development of the entire future of citizens. Today I am very happy because that is police is not just a job, that is it's excellent job, because that is the bravery and the spirit of your work is very and we have to make your excellence work. I see your slides also. It's very much your services is happened in our Tamil Nadu district, and congratulations for your duty, sir. And I thank all the parents and gracing this occasions for big gathering here. And congratulations all the students and teachers and everybody make this event as today as a successful. Have a nice day. Thank you. Thank you, ma'am. Thank you for your inspiring words. Next, may I request our Honorable Chief Guest to address the gathering and share a few valuable words with us. The கார்த்தி வித்யாலயா பள்ளியின் 2026ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் பள்ளியின் சேர்மன் மற்றும் கரஸ்பாண்டன்ட், அனைத்து ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், மீடியா நண்பர்கள், டீச்சர்கள் மற்றும் அனைத்து நல் உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பள்ளியின் நான் சூப்பரண்டா போலீஸாக இருந்து ஒரு 1லேருந்து 5th வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இது, ஏன்னா என்னுடைய பசங்களும் 6th படிக்கிறாங்க, ஒரு பொண்ணு வந்து 10th 8th படிக்கிறாங்க. ரொம்ப ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அது இந்த குழந்தைங்களை அட்வைஸ் பண்ணால் டோட்டல் அட்வைஸே பண்ணக்கூடாது. இந்த குழந்தைங்களை அட்வைஸ் பண்ணுறதே ஒரு பேட் ஹேபிட்ஸ் ஆயிரும். இந்த வயசில் அட்வைஸ் பண்ணுறது பசங்களும் அதில் குழந்தைங்களும் விரும்பப்பட மாட்டாங்க. அதனால் இந்த சூழ்நிலையில் வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பேரண்ட்ஸ் மட்டும் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு 10 years 20 years உங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறபோது நம்ம லைஃப் ஸ்டைலு, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
ஒரு நல்ல உணவு, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது, ஈவன் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லையுமே நிறைய பெஸ்டிசைடு கிடையாது. இப்போ இருக்கிற உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஈவன் அக்ரி உணவுலேயே வந்து நிறைய பெஸ்டிசைட் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து பாஸ்தா, என்னுடைய குழந்தைங்கள்லேருந்து எல்லா குழந்தைங்களுமே சொல்கிறேன், டிவி செல்ஃபோனு வித்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டை வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அது வந்து இந்த இன்ஸ்டன்ட் டேஸ்ட் கொடுக்கறதுனால தயவுசெய்து அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதுக்காக செல்ஃபோனு டிவி பார்க்குறாங்கங்கிறத டிஸ்கரேஜும் பண்ணக்கூடாது. வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி உலகத்தில் வந்து நிறைய நியூ ஏஐ டெக்னாலஜி, இப்போ ஃப்யூச்சர்லாம் ஃபுல்லாகவே நம்ம வந்து டிபெண்ட் ஆன் ஏஐ தான். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாருடைய உருவத்துலேயும் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால் நம்ம டோட்டலாக அவங்கள ப்ரிவென்ட் பண்ணக்கூடாது. செல்ஃபோன் பார்க்குறது, இது பண்ணுற டிவி பார்க்குறத. டெக்னாலஜியை நாலேஜாக தெரிகிற வரைக்கும் அவங்களுக்கு தெரிய வைக்கணும். இந்த டைமில் தான் பார்க்கணும், ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணி அவங்கள பார்க்க வைக்கணும். டோட்டலாக ஜீரோ பண்ணக்கூடாது. அப்போ வந்து அவங்களுக்கு நாலேஜே இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அதை பற்றி பேசும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் போச்சுன்னா அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கும். அதனால் எதுவுமே அளவறிந்து வாழாமல உலபலக்கிற மாதிரி எதுவுமே அளவறிந்து செயல்படணும். அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி ஹாஸ்பிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு பெருசாக நான் பேச விரும்பல. ஓவரால் உங்கள்கிட்டருந்தே நிறைய அட்வைஸ் கேட்குற சூழ்நிலை உள்ளவங்க தான். பட்டு ஒரு ஊரில் வந்து ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற டீச்சர் வந்து ஒரு லெட்டர் எழுதி அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த லெட்டரை வந்து உள்ளே வச்சிடுறாங்க ஒரு பாக்ஸில். இந்த பையனை வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஸ்கூல்லேருந்து நீ வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கிற, அதனால் உங்கள் ஊரில் உள்ள ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் வந்து உனக்கு சொல்லித்தர தவிர நீ நிறைய கொஸ்டின் கேட்குற, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற, ஆனால் நீ லைப்ரரியில் போய் படி தம்பி, உங்கள் இருக்க டீச்சர்ஸ்க்குலாம் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி போயிடுறாங்க. இந்த பையன் வந்து லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறான். படிச்சுட்டு ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறான். சயின்டிஸ்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து வந்து அதை ஒரு நம்ம வேர்ல்டுலே நோபல் ப்ரைஸ் வாங்குகிறான். வாங்கிட்டு இந்த நம்ம இப்போல்லாம் இருக்கிற லைட்லாம் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அந்த பையன். அவர் வந்து அதுக்கடுத்து ஃபியூச்சர் செட் ஆகிட்டு எல்லாருமே இப்போ நம்மளே சின்ன வயசுலேருந்து என்னென்ன என்னோடய நம்ம ஸ்கூல் ஐடி கார்டுலேருந்து எல்லாமே ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருப்போம். அப்போது நம்ம எப்படி இருந்தோம், என்ன பண்ணோம் அப்படின்ட்டு ஃபோட்டோலேருந்து. அந்த மாதிரி அவர் பாக்ஸை வந்து திருப்பி பார்க்கும்போது அந்த லெட்டர் தென்படுது. அந்த லெட்டரில் வந்து அந்த டீச்சர் வந்து எழுதி விட்டது, உங்கள் பையன் வந்து டோட்டலி அன்ஃபிட் ஃபார் எஜுகேஷன், படிக்கக்கூடிய நாலேஜே இல்லை, இம்மெச்சூர்டாக இருக்கிறாரு, எந்த ஒரு அறிவும் இல்லை, எதையுமே வந்து விழிப்பாக கேட்க தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக ஆக்வர்டாக எழுதியிருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அதை இது பண்ணாமல் தன் பையனை மோட்டிவேட் பண்ணணுன்ட்டு அந்த லெட்டரை மறைச்சி உள்ளே வச்சுட்டு, நீ நல்ல பையன் படிக்கிற பையன் சொன்னதுனால வந்து அவன் வந்து இந்த ஃபியூச்சரில் வந்து ஒரு உலகமே நம்ம வந்து அவரை எடுத்துக்காட்டாக பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காரு. இதுக்கு காரணம் வந்து தாய் தந்தையினுடைய மோட்டிவேஷன். அப்பா அம்மா வந்து நீங்கள் வந்து பையனை வந்து பிள்ளைய வந்து இப்போ சப்போஸ் படிக்கிற வரைக்கும் நல்லா படிக்க சொல்லணும். மார்க் வந்து 100க்கு 40 மார்க் எடுத்தோன்னு நீ அவனை கம்பேர் பண்ணுறது, அந்த பையன் 100க்கு 80 மார்க் எடுத்து இந்த மாதிரி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது ஒரு ரொம்ப ஒரு சாஃப்டான நெஞ்சு. இந்த குழந்தைங்களுடைய உள்ளம் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. தேவையில்லாமல் நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அவனுடைய லைஃப் வந்து எவனுடைய விஷன் வந்து எல்லாமே பாதிக்கப்படும். எவ்வளவு எது வந்தாலும் சரி அதை மோட்டிவேட் பண்ணிவிட்டு, உன்னை விட உலகத்தில் அறிவாளி இல்லைடா, உன்னை விட சிறந்த பையன் இல்லை, நீ இந்த தடவை வந்து ஏதோ ஒரு ரீசனால் விளையாண்டுட்டு இருந்தனால நீ சரியாக பண்ணலை, இனிமேல் வந்து எதில் உனக்கு வீக்னஸாக இருக்கோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணு அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அவனுக்கு வழிகாட்டுறத மாதிரி. கம்பேர் பண்ணி இன்னொருத்தனை கம்பேர் பண்ணி அடிக்கிறது, இன்னொருத்தன் மார்க்கெட்டான்னா இவனுக்கு எப்போ போனாலும் அந்த பையன் அவங்கள பார்த்து ஒரு பதட்டம் வந்துடும். லைஃப்பில் முன்னேறணுங்கிற எண்ணம் வந்து டோட்டலாக அடிவாங்கும். இதுக்கு என்னுடைய அப்பா அம்மாவே பெஸ்ட் எக்ஸாம்பிள். நாங்களாம் ஒரு வில்லேஜில், நான்லாம் ஒரு சின்ன வில்லேஜில் சாதாரண ஒரு அப்பா அம்மா விவசாய கூலி வேலை பார்க்குற அப்பா அம்மாட்ட படிச்சுட்டு இவ்வளோ தூரத்துக்கு நம்ம படித்து மேலே வெட்டினரி டாக்டர் படிச்சுட்டு டெல்லியில் ஆல் இண்டியா 4th ரேங்க் எடுத்து வெட்டினரி படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எழுதி இந்த மாதிரி சர்வீஸ் வரேன்னா மெயின் காரணம் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து என்னுடைய அப்பா அம்மா நம்மளை எந்த வகையிலுமே டிஸ்கரேஜ் பண்ணுறதில்ல. அவங்கள்ட்ட அப்படி ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட வந்து பொய்ஸ் கூட நம்ம சொல்ல மாட்டோம். சின்ன தப்பு பண்ணால் கூட அப்பா அம்மா படிக்காதவங்கன்னா கூட அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். நீங்கள் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பே வந்து நிறைய பேரண்ட்ஸ் கொடுக்குறதில்ல. டியூ டு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பில் எல்லாமே வேலை பார்க்குறோம். ஏதாவது ஒரு டைம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் நம்ம வந்து வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால்
குழந்தைங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பே நம்ம வந்து ரொம்ப கம்மி பண்ணனால வந்து அந்த குழந்தைங்க அப்படி யார்கிட்ட தான் ஷேர் பண்ணோம். அதனால தான் நிறைய குழந்தைங்க வந்து டிவைட் ஆயிடுது. அவங்க யார் ஷேர் பண்ணுற பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குதோ அவங்கள்ட்ட மிங்கிள் ஆகி அவனுடைய லைஃப் வந்து டிவைட் ஆகுது. அந்த வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு ஃபாண்டாக இருக்காங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு வந்து சின்ன குழந்தைங்கலேருந்தே அந்த குழந்தைங்களோட நீங்கள் வந்து மிங்கிளாகி வளரணும். எவ்வளோ வேலை எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஒரு 10 minutes to half an hour வந்து குழந்தைங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். சிமிலர்லி டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கள வந்து அடிக்கலாம் எல்லாமே. நீங்கள் நம்ம பேரண்ட்ஸாக இருக்க அவ்வளோ பேருமே டீச்சர்ஸ்ட்டு அடி வாங்கி வளர்ந்துருப்பீங்க. நல்லா படிக்காமல் இருந்தால் நான் அடி வாங்கினதே கிடையாது என்னுடைய லைஃப் கேரியரில். ஏன்னா நான் எல்லாமே நல்லா படித்தேன். இப்போ நல்லா படிக்காமல் அடித்தா கூட வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நீங்கள் எல்லாமே நம்ம அப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து 8, 9 குழந்தைங்க இருக்கும். இப்போ வந்து 1 or 2 சில்ட்ரன் இருக்கிறதுனால லேசாக டீச்சர்ஸ் அடிச்சிட்டாலே வந்து நம்ம வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அது தேவையில்லை. டீச்சர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணினா ராங்காக 80 to 95% டீச்சர்ஸ் வந்து அடிக்க போகிறதில்ல. 5% டீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து டியூ டு சோசியல் மீடியாவில் வந்து ட்ரங்கார்டு, சம் பீப்புள்ஸ் டூயிங் மிஸ்பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கிறனால வந்து அடிக்கிறாங்க. அதுனா அதை வந்து அது எல்லாருமே தெரியும், உலகத்துக்கு தெரியும் அவங்க தப்பான டீச்சர்ஸ்னு. 90% வந்து ஏன்னா இந்த குழந்தைங்களுடைய குருசியல் பீரியட், அவனுடைய நல்லா விளையாடுற டைமு, நல்லா டே டைம் ஃபுல்லாகவே வந்து டீச்சர்ஸோடு தான் இருக்காங்க. பட் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த பையனுடைய லைஃப் ஸ்டைலு, ஆக்டிவிட்டீஸு, அவனுடைய க்ரோத் எல்லாமே அவங்களுக்கு நம்மளை விட நல்லா தெரியும். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்றது தூங்குறது அந்த மாதிரி டைமில் தான் இருக்காங்க, இவன் ஹாலிடேயில் இருக்காங்க. இல்லை டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது, அடிக்கிறது, திட்டுறதை வந்து பெருசாக எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்தோம்னா வந்து நம்மளுடைய குழந்தையுடைய வளர்ச்சியை நம்மளே தடுக்கிற மாதிரி. நான் வந்து என்னுடைய ஊர் வந்து ஒட்டுடன்பட்டி பக்கத்தில் ஒட்டுடன்பட்டி பக்கத்தில் புளியம்பட்டின்னு ஒரு அந்தோனியார் ஸ்கூலில் படித்தேன். அந்த டீச்சர்ஸ் வந்து சென்ட் மேரி நம்மளா நாங்களாம் ஊரில் வில்லேஜில் படிக்கும்போது இப்போ மாதிரிலாம் இந்த மாதிரி டீசெண்டான ஒரு பழைய ட்ரௌசரு, கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டுட்டு ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டுட்டு ஸ்கூல் படிப்போம். மூக்கெல்லாம் வடியும். அது சிஸ்டர் வந்து அவங்க மடியில் எடுத்து வச்சுட்டு அவங்க கட்சி எடுத்து மூக்கை ஃபுல்லாக துடைப்பாங்க. தொடச்சிட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு அன்பான சிஸ்டர் இருந்தாங்க. அது சிஸ்டர் வந்து நான் அதுக்கடுத்து அங்கேருந்து பாளையங்கோட்டை படிக்க போனேன். பாளையங்கோட்டை படிச்சுட்டு மெட்ராஸ் படிக்க போனேன். மெட்ராஸில் இருந்து அந்த சிஸ்டருக்கு வந்து லெட்டர் எழுதுவோம். அவங்களும் வந்து புளியம்பட்டி அந்தோனியார் மிடில் ஸ்கூல்லேருந்து மாறி வேரியஸ் பிளேஸ் போனாங்க. பாளையங்கோட்டை போனாங்க, அதுக்கடுத்து இது தஞ்சாவூர் போனாங்க, அப்படி வேறு டிஸ்ட்ரிக் போனாங்க. அதுக்கடுத்து அதுக்கடுத்து வெட்டினரி காலேஜ் படிக்கும்போது லெட்டர் எழுதுவேன். வெட்டினரி டாக்டர் ஆனேன், கவர்மெண்ட் டாக்டர் ஆனேன், அப்பமும் லெட்டர் எழுதுவேன். அதுக்கடுத்து டிஎஸ்பி ஆனேன், அப்பமும் லெட்டர் எழுதுவேன். தென் வந்து இந்த இதில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் வந்து மிலிட்ரியில் கொடுப்பாங்க, ஆர்மியில். இப்போ ஊட்டியில் கொடுக்கும்போது அப்போ அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி ஊட்டி கான்வெண்ட்டில் இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு வயசு 95 years. அங்கே போய் பார்க்கும்போது கூட அந்த சிஸ்டர் வந்து எனக்கு வந்து அப்படியே கையை ஒரு கம்பு ஊனிட்டு நடந்து வந்துட்டு ஒரு பாதியாக சூடு பண்ண முடியாது. 95 years உடைய சிஸ்டர் வந்து எப்படி பாலை பாதி சுட வச்சுட்டு ஒரு பூஸ்ட் மாதிரி கலந்து கொடுத்தாங்க. அது எனக்கு உலகத்திலே குடித்த மிகப்பெரிய அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. அந்த சிஸ்டர் அதுக்கடுத்து ஒரு 2 years கழிச்ச உடனே இறந்துட்டாங்க. அவங்களுடைய கல்லறை வந்து கும்பகோணத்து, ஏன்னா அவங்களுடைய பேஸ் வந்து கும்பகோணத்தில் ஒரு இதில் தான் இருக்குது. நான் அதனால் இந்த இடத்துல அந்த சிஸ்டர் மேரியம்மாளாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த அஞ்சலி. அவங்க இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு 6வது படிக்கிற இளந்தெரியாத ஒரு வில்லேஜ் பையனாக இருக்கும்போது இல்லை அந்த சிஸ்டர் மேரியம்மாளாங்கிற சிஸ்டரை ஃபாலோ பண்ணி என்னுடைய கேரியர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். அப்போ அவங்க என் மனசில் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருப்பாங்க. இது வந்து நம்ம கொடுக்குற டீச்சர்ஸ் கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு. நான் இப்போ 2 ஆஸ்பெக்ட் சொன்னேன். ஒன்று வந்து டீச்சர்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணேன். இப்போ யாராவது ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொன்னேன், தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்கள எக்ஸாம்பிள் சொல்கிறத விட என்னையே நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். டீச்சர்ஸ்க்கு ஒரு சைடில் நம்ம கொடுத்த ரெஸ்பெக்ட். இன்னொன்று வந்து என்னோடய பேரண்ட்ஸு. என் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து டெய்லி நைட்டு பேசி ஏதாவது ஷேர் பண்ணாமல் நான் இது வரைக்கும் தூங்கினதே கிடையாது. அது மாதிரி கொஞ்சம், ஏன்னா அது எப்படி வருது எல்லாத்துட்டையுமே எல்லோரும் ஏன் ஷேர் பண்ண மாட்டேங்குங்க, ஏன் அந்த பாண்ட் வர மாட்டேங்குன்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க நம்மகிட்ட கொடுக்கும். குழந்தைங்க தாங்க. நீங்கள் இப்படியே ஒழுங்காக நல்லா இன்கல்கேட் பண்ணி நல்ல நாலேஜ், நல்ல பாண்டு, நல்லா வந்து ஒரு நல்ல ஹேபிட்ஸை டெவலப் பண்ணிங்கன்னா அவங்க ஜென்ரேஷனும் நல்லா மாறும். இனிமேல் இருக்க ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சேலஞ்சை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போமே தெரியும் சைபர் டெக்னாலஜியில் வந்து நிறைய குற்றங்கள், நிறைய சீட்டிங் ஹெவி ஆகிட்டு இருக்கு. இந்த குழந்தைங்க அப்போ இருக்குது வந்து இப்போ பேங்க்லாம் நீங்கள் போனீங்கன்னா பேங்க்கில் வந்து க்யூவில் நின்று 2 பேர் முன்னால் போகிறவங்கள்ட்ட சண்டை போட வேண்டியது இருக்கும். இல்லைனா அன்பாக பேச மாட்டேங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ரெண்டாவது ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ அது கிடையாது, எல்லாமே ஆன்லைன் பேங்கிங், இது புக்கிங், எவ்ரி திங் என்ன எதாக எடுத்தாலும் எல்லாமே வந்து ஆன்லைனு. நம்மளுடைய ஒருத்தருடைய மக்களுடைய சோசியல் இன்ட்ராக்ஷன் வந்து கம்மியாயிடுச்சு. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த உழைப்புன்னு ஹிரோஷிமா நாகாசாகி எவிடன்ஸ் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து மக்கள் வந்து அங்கே வந்து யாரும் பேச மாட்டாங்க. இப்போவுமே நீங்கள் ஜப்பான், நான் போனதில்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் யாராவது போனாலும் தெரிஞ்சிருக்கும்.
போகிற எல்லாருமே ஒன்று ட்ரெயினில் ஏறினாங்கன்னா புக்கை படிப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. டோட்டல் அவங்கள்ட்ட வந்து எப்படி சோசியல் வேல்யூஸு, எத்திக்ஸு, பிரின்சிபலு, எப்படி இன்ட்ராக்ஷன், இன்னொருத்தவங்களை எப்படி சேலஞ்ச் பண்ணுறது, எப்படி பேசுகிறது, சமாளிக்கிறது, இந்த சொசைட்டியில் அந்த சிஸ்டம் வந்து ஜப்பானில் வந்து டீக்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே தான் இப்போவும் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஒரு 40 to 50 இயர்ஸ் கழிச்சு வந்தோம்னா நம்ம குழந்தைங்களுடைய வேல்யூஸ், எத்திக்ஸு, ஒரு வயசானவங்களை மரியாதை கொடுக்குறது, பஸ்ஸில் போனோம்னா வந்து வயசானவங்க டீச்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல வேல்யூலாம் வந்து இப்போ குறைஞ்சிட்ருக்கு. அது எல்லாமே ஃபீட் பண்ணுறது வந்து இப்போ இருக்க டீச்சர்ஸுக்கும் நம்ம இருக்க பேரண்ட்ஸுக்கும் தான் இருக்குது. அதை ஒழுங்காக வளர்க்காமல் ஃபியூச்சரில் 25 வயசு கொடுத்து வந்த பிறகு இவனுக்கு மரியாதை கொடுக்க தெரில, இவனுக்கு பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்க தெரில, வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதுன்னா அது டோட்டலி நம்மளுடைய ஃபால்ட்டு. அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து டெய்லி எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் குழந்தைங்கள்ட்ட வந்து அந்த கஷ்டத்தை காமிக்காமல் இன்ட்ராக்ட் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் குழந்தைய வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லணும், தி பெஸ்ட், யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கணும். அவங்க ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப அட்வைஸ் பண்ண விரும்பலை. எனிவே இந்த அருமையான ஒரு வாய்ப்புக்கு, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, இந்த இனிமையான கிளைமேட்டில் அருமையான வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகள் ஐயா. அடுத்ததாக எங்கள் பள்ளியின் கல்வி, கலை, விளையாட்டு சாதனைகளை எடுத்துரைக்கும் ஆண்டு விழா அறிக்கை வாசிக்க எமது மெட்ரிக் பள்ளியின் மாணவிகளை அன்போடு அழைக்கின்றேன். Good morning, respected Chairman Sir, Honorable Correspondent Ma'am, respected Chief Guests, teachers and dear friends. It's an honor to welcome you all to our annual day celebration. I take immense pride in presenting the annual report for the academic year 2025 to 26. I would like to begin by our founder sir's hard work and dedication, his guidance and values to inspire us every day. Our school's motto, knowledge is power, honors his legacy and guides us in preparing students for a bright future. With the strong of our management and the dedication of our qualified and passionate teachers, our school is steadily progressing in all areas. Success comes to those who dedicate everything to their passion in life. To be successful, it is also very important to be humble and never let fame or money travel to your head. Karthi Vidyalaya Metric Higher Secondary School is governed by Sellamal Charitable Trust, which aims at impacting education to rural children of the surrounding area, so that their eyes might be open to gain knowledge and wisdom. School is the first stepping stone to success. KVMS is established in the academic year 2006-7, which has been preparing the children for the successful future more than 20 years. To become a reward institution while grooming the child of today to be a capable, responsible performing citizen and enabling growth holistically by creating a mature learning environment with the teaching and parental community at large by inspiring all students to excel as lifelong learners is the main vision of our school. A school is a place where dreams are planted and nurtured. My school is my treasure, chest of knowledge. This year, academically, our students have yet again made us proud with their outstanding achievements. I am delighted to announce that we maintain our tradition of good results in both 10th standard and 12th standard. More than 50 students from 10th standard secured above 480 marks. More than 80 students from 10th standard secured above 450 marks. 10 students secured center marks in 3 subjects. We also celebrate the achievements more than 50 students from 11th, 12th standard who have secured 98%. Success is not the key to happiness. Happiness is the key to success. If you love what you're doing, you will be successful. The beautiful thing about learning is that no one can take it away from our school students. On the academic side, 2024 to 2025 batch of 12th standard students have brought laurels to the school by their outstanding results. And the number of students of our school cracked NTTF, including top engineering colleges and the esteemed All India Institute of Science, as well as 5 students cracked NEET. Our students conducted international talent developing programs such as PELB, Olympiad, IECD, a computer skill developing tie-up program,
with Bharathidasan University. Hindi classes are also taken as a part of curriculum up to 8th standard, and we teach brain developing abacus class, which helps the students to easily grasp multi-digit numeric relationships. Our school, more than 100 students have participated Hindi Prachara Sabha handwriting competition and received certificates and medals. Experts from various fields are utilized during the vacation time and given a week of training, seminars and workshops to upgrade our teachers in all aspects. Central government has sanctioned an amount of 12 lakh for the establishment of Atal Tinkering Lab. It is an approach of Central Government of India to create an environment for scientific innovation and creativity among Indian students. We are the only school in Kumbakonam Education District to get this privilege. Our school students from the 11th standard have participated district level Atal Tinkering Lab competition and received Young Scientist Award. In our school, a special program titled Veetukku Oru Vignani, One Scientist per Home, was conducted by Pudhiya Thalaimurai. With the theme, Let us nurture scientists through younger generation. Students from various schools across various districts participated in this program, with more than 500 students taking part in this event. Our school students won the 4th prize in the junior category and the 2nd prize in the senior category. Through their innovative projects, they introduced several new inventions to the world and received widespread appreciation. The global level science innovation competition titled Ningalum Agalam Kalam, telecast on Vijay TV and focused on presenting major scientific discoveries from around the world. A student of our school in the 11th standard participated and emerged victorious. Following this remarkable achievement, our student was selected as a chief guest at various science-related programs. We take immense pride in sharing that this outstanding creation brought great recognition and honor to our school. The Scout movement is actively functioning in our school with more than 40 students as members. It helps in developing discipline, leadership qualities and social responsibilities among students. Through regular activities and training, our Scout students actively participate in social-oriented programs. Every year, our students successfully achieve the prestigious Rajya Purashkar Award, bringing pride to the school. The Junior Red Cross is being successfully implemented in our school, promoting service, discipline and humanitarian values among students. Man gives you the award, but gods give the reward. For this, we are proud enough to declare that our founder sir and correspondent ma'am were awarded with E-Tech Award from Mumbai for the best school and Star Educational Award from Hyderabad. As well as our founder sir and correspondent ma'am awarded the ceremony for the best school of Tamil Nadu was jointly organized in Chennai by the Tamil Nadu Nursery, Primary, Matriculation, Higher Secondary and CBSE Schools Association in collaboration with SRM University. At this prestigious event, the chairman of the Karthi Vidyalaya Group of School, Dr. S.K. Karthikeyan, was honored with the award for Best School in Tamil Nadu. This award was presented in recognition of outstanding contribution made by school management towards the growth and development of education in Tamil Nadu. Karthi Vidyalaya Group of School not only excels in academics but also plays a significant role in nurturing students' individual talents, discipline, leadership qualities and co-curricular activities. Our school is well equipped with adequate water, hygiene, electricity and sanitation facilities. We are proud to register in front of you that we have the best founder sir and correspondent ma'am. Great leaders have three things: inner light, inner vision and inner strength. Yes, these lines are best suited to our school correspondent sir and ma'am. Bharat Scout and Junior Red Cross Awareness Day on 26 November 2025. Through the Bharat Scout Awareness Program, the students learn a lot about service and how to contribute to the society. International Drug Awareness Day 27 June 2025. Road Safety Awareness Day on 25th August 2025. Fire Safety Awareness Day on 16th October 2025. Girl Children Awareness Program Yadu Manaval on 9th October 2025. International Yoga Day 21 June 2025. Our school conducted motivational program. Kavimani Professor Abdul Kader motivated the students on 22nd August 2025. Our students from 9th to 12th standard and students had a not good job. Our school conducted motivational program by actor Damu celebrating the examination
on 16 September 2025. Through this program, students had unique ideas and explored their talents in examination. Career Counseling. Our school conducted Career Counseling program on 27th November 2025. Education for us is about more than just grades. It's about preparing our students for life. This year we introduced a Career Counseling program for students from 9th to 12th standard, inviting professionals from diverse fields to campus. Through this program, students had a unique opportunity to explore various career paths and job opportunities. On 8th November 2025, we celebrated Water Conservation Day. On 3rd November 2025, we celebrated Birds Day. Health Awareness Program. We are not only concentrate on academics but also do create and arrange awareness programs for our students for their better understanding of the society. The programs such as on 16th December 2025, our school conducted Eye Camp with the supporting of Aravind Eye Hospital. Our school students from KG to 12 have checked their eye power from the camp. Sports. In our school, the sports department is functioning effectively to promote physical fitness, discipline, teamwork and leadership qualities among students. The school has been divided into 4 houses. They are Chera House, Chola House, Pandya House and Pallava House. Through these 4 houses, students actively participate in various sports events and competitions which helps them develop a competitive spirit, team coordination, leadership skills and sportsmanship. Our school conducted district level street rider scooter race on 5th of July 2025. District level chess competition on 14th June 2025. State level archery on 30th July 2025. District level skipping competition on 20th July 2025. National Sports Day on 29th August 2025. District level Silambam competition on 25th August 2025. Our students have participated state level Vivasaayam Seidal competition on 13th October 2025. More than 100 students have participated with their enthusiastic manner. On 21st December 2025, our students have participated state level football competition in Delhi and received 3rd place for the competition. Government has conducted zonal level football competition. More than 40 schools have participated. We are the only school in Kumbakonam Education District to win this competition. Thank you. விழாவின் அடுத்த நிகழ்வாக கலை நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கின்றன. நமது பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அவற்றையெல்லாம் கண்டு களிப்பதோடு மட்டுமல்லாமல் கைத்தட்டல்கள் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலையான பரதநாட்டியம் வெறும் நடனமல்ல, அது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றின் சங்கமம். நரம்புகளில் ஓடும் ராகத்தையும் இதயத்தில் எழும் உணர்வுகளையும் கால்களால், கைகளால், முக பாவனைகளால் வெளிப்படுத்த ஒரு தெய்வீக மொழி பரதநாட்டியம். இதை நம் கண்முன் காட்ட வருகிறார்கள் நம் பள்ளி 3ஆம் வகுப்பு மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவர்கள். வணங்கியே வரவேற்போம் வருகவே, செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே.
சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம பம ககம பசனிதனிதா பத பம பமகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே. நமது கலாச்சார நடனத்தை வெளிப்படுத்திய நம் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு நன்றி. Let's welcome our school student Jaya Hashini from 4th standard to perform Saraswati slogan. Good morning to all. My name is Jaya Hashini. I am tell about slogan. Saraswati Namastubhyam Varade Kamarubini Vidyarambam Karishyami Siddhi Bhavadu Me Sada. Thank you.